நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய் கூறி ஆட்சியை பிடித்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்களுடைய இன்னுயிரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு கழக மாணவர் அணி சார்பில் 19/4/2025 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில், காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சி செய்த போது திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும், திமுகவின் திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராகவும் பதவி வகித்த போது 21/12/2010 நீட் நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2011 முதல் 2016 வரை தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி தமிழகத்திற்கு நீட் தேர்விற்கு தற்காலிகமாக விலக்கு பெற்றார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் அவருடைய மனைவி மூத்த வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் நீட் தேர்வு தொடர வேண்டும் என்று வாதாடியதுடன் எந்த சூழ்நிலையிலும் இனி யாராலும் இந்தியாவில் நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்று பேட்டி அளித்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலான ஆட்சியில் அம்மாவினுடைய அரசு நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பற்றி அனைத்து சட்ட அம்சங்களையும் ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை இவ்வாறு இருக்க 2021 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலின் போது திரு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் தமிழக மக்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வு குறித்து பொய் வாக்குறுதிகளை அளித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என்றும் அதை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றும் மேடைதோறும் பொய் வாக்குறுதிகளை அளித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசுடன் ரத்து செய்த முடியும் மாநில அரசு அல்ல, அந்த உரிமை மாநில அரசுக்கு இல்லை என்பதை 2021 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பே தெரியும் என்று திரு ஸ்டாலின் 10/1/2025 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநருடைய உரையின் மீதான விவாதத்தில் ஒத்துக்கொண்டுள்ளார் என்று தெரிவித்திருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு விலக்கு அளிக்க நடத்தப்பட்ட நாடகத்தினுடைய முதற்கட்டமாக சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார் என்றும், 2ஆம் கட்டமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட சுமார் 1 கோடி பேரிடம் தமிழகத்திற்கு நீட் வேண்டாம் என்று கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம் என்று வெற்று விளம்பரம் செய்து சுமார் 50 லட்சம் பேரிடம் கையெழுத்துக்கள் பெற்றதாக கூறி அவற்றை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் காட்சிக்கு வைத்தனர். பின்னர் அவை அம்மாநாட்டுக்கு வந்த அனைவருடைய காலில் மிதிப்பட்டதை அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்திகளாக வெளியிட்டு விடியா திமுகவின் பித்தலாட்டத்தை மக்களிடம் வெளிப்படுத்தினார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை தாரை வார்த்தது, 50 ஆண்டுகள் முடிந்த பின்னர் காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் தாமதம் செய்தது, அதன் காரணமாக கர்நாடகம் காவிரியின் குறுக்கே அணைகளை கட்டியது, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஆய்வு அனுமதி அளித்தது, 2009 இலங்கை தமிழர்களை காப்பாற்றுவது போல 4 மணி நேரம் உண்ணாவிரதம் நாடகம் நடத்தியது, அறிவாலயத்தினுடைய மாடியில் அமலாக்கத்துறை சோதனை, தரைத்தளத்தில் தொகுதி பங்கீடு என்று திமுக காங்கிரசினுடைய எஜமான விசுவாசத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்வு ரத்து நாடகத்தினுடைய 3ஆம் கட்டமாக நீட் நுழைவுத் தேர்வுக்கு தீர்வு காண சட்டமன்ற கட்சித் தலைவர் கூட்டம் 9/4/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் நடத்தப்படும் என்று பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். நிர்வாக திறனற்ற திரு ஸ்டாலினும் அவரால் இளவல் திரு உதயநிதியாலும் நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்பதை காரணியுடன் தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்துவம் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக ஏற்கனவே அம்மாவின் அரசு தொடர்ந்த வழக்கை விடியா திமுக அரசு வாபஸ் பெற்ற பின் புதிய வழக்கில் தாக்கல் செய்து இன்று வரை அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு புதிய வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய 9/4/2025 அன்று தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது வேடிக்கையாக உள்ளது என்றும், தமிழக மாணவ மாணவியரை பெற்றோர்களை நீட் நுழைவுத் தேர்வு விஷயத்தில் ஏமாற்றும் இன்னும் எத்தனை நாடகங்களை பொம்மை முதல்வர் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும் அரங்கேற்ற போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் நீட் நுழைவுத் தேர்வை ஒரே கையெழுத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்துவிடுவோம் என்று கூறியதை தமிழக மக்கள் மறந்துவிடவில்லை என்றும், 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை
நீட் தேர்வு அச்சத்தால் தமிழகத்தில் 22 மாணவிகள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் என்றும் உயிர் இழந்தவர்களுடைய கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியுடைய சார்பில் 19/4/2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் கழக மாணவருடைய சார்பில் நடைபெற உள்ள இந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வருவாய் மாவட்டங்கள் உட்பட்டு கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் இணைந்து செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், நீட் தேர்வு அச்சத்தால் தங்களுடைய இன்னுரை மாய்த்துக் கொண்ட மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அனைத்து நிலைகளிலும் பணியாற்றி வரக்கூடிய கழக மாணவரணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல சம்பந்தப்பட்ட வருவாய் மாவட்டங்களுக்கு உட்பட்ட தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.